ஒரு ஊரில் ஒரு பிஸ்னஸ்மேன் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவருக்கு பெரிய அளவில் பிஸ்னஸ் கிடையாது. ஒரு சின்னதாக ஒரு கடை வச்சுருந்தார். அந்த கடை மூலமாக கொஞ்சம் வருமானம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த வருமானத்தை பயன்படுத்தி தான் அவங்க குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே செஞ்சுக்கிட்டு இருந்தார். இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தினம் தினம் உழைச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் என்னென்னா, அவருக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருந்தான். அந்த பையன் இவர் படுற எந்த கஷ்டத்தையுமே பொருட்படுத்தாமல் ரொம்ப ஊதாரியாக சுற்றிக்கிட்டே இருந்தான். அந்த பையனுக்கு குடும்ப கஷ்டத்தை பற்றி எந்த ஒரு நினைப்புமே இல்லை. அந்த பையனுக்குள்ளே நிறைய திறமைகள் ஒளிஞ்சிருந்தாலுமே எந்த திறமைகளையுமே பயன்படுத்தாமல் எப்போவுமே ரொம்ப சோம்பேறியாகவே வாழ்ந்துக்கிட்டு வந்தான். இதனால அவங்க அப்பா ரொம்ப கவலையில் இருந்தார். எப்படியாவது அவங்க பையனை நல்ல நிலைமை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளார எப்போவுமே ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தார். அவரும் பலவிதமான முயற்சிகளை ஈடுபட்டார். ஆனால் எந்த முயற்சியுமே அவளுக்கு பலனளிக்கலை. அவங்க ஊர்லேயே ஒரு செந்துறவி ஒருத்தர் இருந்தார். உடனே அந்த பிஸ்னஸ்மேன் அவர் சந்திக்கிறதுக்காக போகிறாரு. போயிட்டு அந்த செந்துறவியை சந்தித்து இந்த மாதிரி அவருடைய பையனை பற்றி எல்லா விஷயங்களுமே எடுத்து சொல்கிறாரு. அந்த பையனுக்கு எல்லா திறமைகளுமே இருக்குது. சின்ன வயசில் நல்லா துருத்துருன்னு இருந்தான். ஆனால் இப்போது ரொம்ப மந்தமாயிட்டான். எந்த விஷயத்துலையுமே சரியான ஈடுபாடு கிடையாது. ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிறான். இதுலேருந்து எப்படிங்க ஐயா அவனை விடுவிக்கிறது? அவனையுமே ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரலான்னு இருக்கேன். நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவிக்கிட்ட இந்த பிஸ்னஸ்மேன் கேட்குறாரு. நீ போயிட்டு இந்த விஷயத்தை மட்டும் சரியாக செய்ப்பா. கண்டிப்பாக அந்த பையனுக்கு அவனுடைய ஒர்த்து என்ன, அவனுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஒன்று கொடுத்து அனுப்பி விடுறாரு. உடனே அடுத்த நாள் காலையில் அந்த பையன் எப்பவும் போல் வெளியில் கிளம்பிக்கிட்டு இருந்தான். அந்த சமயம் இந்த பிஸ்னஸ்மேன் கையில் ஒரு டிஷர்ட்டோடு அங்கே வராரு. அந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய டிஷர்ட்டாக இருக்குது, ரொம்ப அழுக்காக இருக்குது. அந்த டிஷர்ட்டை இந்த பையன்கிட்ட கொண்டு கொடுக்குறாரு. அந்த பையன் அதை வாங்கி பார்க்குறான். உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, உன் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. உனக்கு ஒரு சின்ன வேலை ஒன்று வச்சுருக்கேன். அந்த வேலையை மட்டும் எனக்கு முடிச்சு கொடு அப்படிங்கிறாரு. அப்படிங்களாப்பா, என்ன வேலை சொல்லுங்கள் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, நான் உன் கையில் ஒரு டிஷர்ட் கொடுத்துருக்கேன் பார்த்தியா, இந்த டிஷர்ட்டை மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போ, அதை எவ்வளோ ரூபாய்க்கு விற்கலான்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த பையன் சொல்கிறான், அப்பா இந்த டிஷர்ட்டு ரொம்ப பழசாக இருக்குது, ரொம்ப அழுக்காக இருக்குது. இந்த டிஷர்ட்டை 10 ரூபாய்க்கு கூட யாரும் வாங்க மாட்டாங்க. 10 ரூபாய்க்கு வாங்குறதே ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, சரிப்பா நீ என்ன பண்ணுற, இந்த டிஷர்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு 20 ரூபாய்க்கு நீ விற்று எடுத்துகிட்டு வா. இதுதான் நான் உனக்கு கொடுக்குற வேலை. இதை செஞ்சுட்டு வா, உனக்கு வேற ஒரு வேலை கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. இது என்னப்பா, கொஞ்சம் கூட சாத்தியமே இல்லாத வேலையை கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, இல்லைப்பா உன்னால் கண்டிப்பாக முடியும், நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு. உடனே அந்த பையனுமே மார்க்கெட்டுக்கு போகிறான். மார்க்கெட்டில் நிறைய மக்கள் வர்றது போகிறதுமா இருந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த பையன் அந்த டிஷர்ட்டை கையில் வச்சுக்கிட்டு ஏதோ சொல்லி விற்க ஆரம்பிக்கிறான். ஆனால் யாருமே அந்த பையனை கண்டுக்க கூட இல்லை. இவனுடைய பலவிதமான திறமைகளை பயன்படுத்தி ஒரு வழியாக ஒரு நபரை பிடிச்சிட்டான். அந்த மனிதருமே 20 ரூபாய் கொடுத்து இந்த டிஷர்ட்டை வாங்கிட்டு போயிட்டாரு. அந்த காசை வாங்கின உடனே அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம். வேகமாக ஓடி அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறான். அப்பா இங்கே பாருங்கள், நீங்கள் சொன்னது போலவே இந்த டிஷர்ட்டை, அதுவும் பழைய டிஷர்ட்டை 20 ரூபாய்க்கு நான் விற்றுட்டேன், இந்தாங்க காசு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, ரொம்ப சந்தோஷம்ப்பா, உனக்கு இன்னொரு வேலை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது டிஷர்ட்டை எடுத்துகிட்டு அந்த பையன்கிட்ட கொடுக்குறாரு. சரிப்பா, இந்த டிஷர்ட்டு எந்த வேலைக்கு போகும் நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட கேட்குறாரு. உடனே அந்த பையன் சொல்கிறான், அப்பா இந்த டிஷர்ட்டு ரொம்ப புதுசாக இருக்குது, அநேகமாக ஒரு 50 ரூபாய்க்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, சரிப்பா இந்த டிஷர்ட்டை நீ குறைஞ்சது 200 ரூபாய்க்காவது நீ விற்று எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாரு. இது என்னப்பா, இதுவுமே சாத்தியமே இல்லையே, இது என்னதான் புது டிஷர்ட்டாக இருந்தால் கூட 50 ரூபாய்க்கு தான் அது போகும், இதை போயிட்டு நீங்கள் எப்படி 200 ரூபாய்க்கு விற்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இல்லைப்பா உன்னால் முடியும், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அனுப்பி விடுறாரு. இப்போ அந்த பையன் யோசிக்கிறான், என்னென்னா முதல்லையாவது ஒரு பழைய டிஷர்ட் இருந்துச்சு, அது கூட்டமாக இருக்கிற இடத்துல போயிட்டு ஏதோ ஒன்று சொல்லி வியாபாரம் பண்ணிட்டான். ஆனால் இந்த டிஷர்ட்டோட விலையே 50 ரூபா தான், இதை கொண்டு போயிட்டு இப்படி வியாபாரம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்போ தான் அவனுக்கு ஒரு யோசனை வருது. அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தன் இந்த டிஷர்ட்லலாம் பொம்மைகள் வரைகிற கடை வச்சுருக்கிறான். உடனே அந்த பையன் அந்த டிஷர்ட்டை எடுத்துக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட போகிறான். அங்கே போயிட்டு அந்த சமயத்தில் ரொம்ப பிரபலமாக இருந்த ஒரு கார்ட்டூன் பொம்மையை அந்த டிஷர்ட்டில் பிரிண்ட் பண்ணுறான். அது பிரிண்ட் பண்ண உடனே அந்த டிஷர்ட் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. உடனே அந்த டிஷர்ட்டை அப்படியே போட்டுக்கிட்டு நிறைய பணக்கார குழந்தைங்களாம் படிக்கிற அந்த ஸ்கூல் பக்கமாக நடமாட்டிக்கிட்டு இருக்கான். அது சாயங்கால நேரம், எல்லா குழந்தைகளுமே பள்ளியை விட்டு வெளியில் வந்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய குழந்தைகள் அங்கே பார்க்கில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைகள் முன்னாடி இந்த பையன் அந்த டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கிறான்.
அதை பார்த்த உடனே ஒரு சின்ன பையன் அந்த கார்ட்டூன் பொம்மை ரொம்ப பிடிச்சி போயிடுது. உடனே அவங்க அப்பா அம்மா கிட்ட எனக்கு அந்த டிஷர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிக்கிறான். உடனே அவங்க அப்பா அம்மாவுமே வந்து இந்த பையன்கிட்ட என்னப்பா இந்த டிஷர்ட் என்ன ரேட்டு கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அந்த பையன் சொல்கிறான், ஐயா இந்த டிஷர்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு டிஷர்ட், சரி நீங்கள் கேட்குறீங்க அதனால் ஒரு 200 ரூபா கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவங்களுக்கு அந்த 200 ரூபா அப்படிங்கிறது ஒரு பெரிய காசு கிடையாது. உடனே அந்த டிஷர்ட்டை 200 ரூபா கொடுத்து வாங்கிக்கிறாங்க. அந்த காசை எடுத்துக்கிட்டு இந்த பையன் வேக வேகமாக அவங்க அப்பா கிட்ட போகிறான். போயிட்டு இங்கே பாருங்கப்பா, நீங்கள் சொன்னது போலவே 200 ரூபாய்க்கு அந்த டிஷர்ட்டை விற்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படியாப்பா, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ 3ஆவதாக எனக்கு இவனுக்கு இன்னொரு டாஸ்க் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு வெள்ளை நிறத்தில் இருக்க ஒரு டிஷர்ட்டை கொண்டு வந்து இந்த பையன்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இங்கே பாருப்பா, இதுவுமே புது டிஷர்ட்டு தான். இந்த டிஷர்ட்டை நீ கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு விற்கணும் அப்படிங்கிறாரு. இந்த பையனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அது எப்படிப்பா சாத்தியமாகும்? 50 ரூபா கூட பெருமானம் இல்லாத இந்த டிஷர்ட்டை இங்கே 2000 ரூபாய்க்கு விற்க சொல்கிறீங்களே, எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதெல்லாம் உன்னால் முடியும்ப்பா, கொஞ்சம் யோசித்து வேலை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஷர்ட்டை கொடுத்து அந்த பையனை அனுப்பி விட்டுறாரு. அந்த பையனுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த டிஷர்ட்டை கையில் வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கிறான். அப்போ தான் அந்த தெருக்களில் நிறைய இடங்களில் போஸ்டர் ஒட்டி இருக்கிறத பார்க்குறான். என்ன போஸ்டர் அப்படின்னு பார்த்தா, அவங்க ஊருக்கு ஒரு பெரிய சினிமா நடிகர் ஒருத்தர் அப்போ வரப்போகிறாரு. ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக வராரு. உடனே இந்த பையனுக்கு ஒரு யோசனை தோணுது, நாம் ஏன் பேசாமல் இந்த டிஷர்ட்டை அந்த சினிமா நடிகர்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் மட்டும் வாங்கிட்டோம்னா இதை வந்து நம்ம எப்படியாவது 2000 ரூபாய்க்கு வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். உடனே இது நல்ல யோசனையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு போகிறான். அவ்வளோ கூட்டமாக இருக்காங்க. அந்த கூட்டத்துக்கு நடுவில் இந்த பையன் அப்படியே தவழ்ந்துக்கிட்டே உள்ளே போய்கிட்டே இருக்கிறான். இவன் எதிர்பார்த்தது போலவே அந்த சினிமா நடிகர் அங்கே வந்துட்டார். அவர் அந்த வழியில் அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு. 2 பக்கமும் நிறைய ரசிகர்கள் ஆர்ப்பரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில் எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த பையன் உள்ளே நுழைஞ்சிட்டான். அந்த சினிமா நடிகருமே எல்லாருக்கிட்டையும் இருக்கிற பொருட்களில் அப்படியே ஆட்டோகிராஃப் போட்டுக்கிட்டே வராரு. இந்த பையன் வேக வேகமாக இந்த டிஷர்ட்டை அவர்கிட்ட நீட்டுறான். அவர் கையில் வச்சிருந்த ஒரு கருப்பு ஸ்கெட்சினால் ஒரு பெரிய ஆட்டோகிராஃப் இந்த பையனோட டிஷர்ட்டில் போடுறாரு. அதை வாங்கின உடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உடனே வேக வேகமாக அங்கேருந்து வந்துடுறான். வந்தவன் மறுபடியும் கூட்டமாக இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு இந்த டிஷர்ட்டை எல்லாரும் முன்னிலையிலுமே காட்டுறான். காட்டிட்டு இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு பிரபலமான ஒரு நடிகரோட ஆட்டோகிராஃப் இருக்கிற ஒரு டிஷர்ட்டு. இந்த டிஷர்ட்டோட ஆரம்ப விலை 2000 ரூபாய், யார் வேணாலும் இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னிலையிலுமே காட்டுறான். இப்போ எல்லாருமே இது வந்து உண்மையிலே ஒரிஜினல் தானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. இது ஒரிஜினல் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நிறைய பேர் எனக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சமயத்தில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இவன் வந்து இந்த டிஷர்ட்டை ஏலம் விட ஆரம்பிச்சிட்டான். 2000 ரூபாயில் ஆரம்பித்த ஏலம் அப்படியே 3000 4000 அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய விலை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கிட்டத்தட்ட 20000 ரூபாய்க்கு போய் முடியுது. ஒரு மனிதர் 20000 ரூபாய் கொடுத்து அந்த டிஷர்ட்டை வாங்கிட்டு போயிடுறாரு. உடனே அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த காசை எடுத்துக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட ஓடி போகிறான். போயிட்டு எங்கே பாருங்கப்பா, நீங்கள் வெறும் 2000 ரூபாய் தான் சம்பாதிச்சிட்டு வர சொன்னீங்க, ஆனால் நான் வந்து 20000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை அவங்க அப்பா கையில் கொடுக்குறான். இப்போ தான் அவங்க அப்பா சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நேற்று வரைக்கும் நீ வந்து எந்த ஒரு வேலைக்கும் போகாமல் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஈடுபாடே இல்லாமல் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்த. ஆனால் இன்னைக்கு நான் உனக்கு ஒரு சில வேலைகள்னு சொல்லி கொடுத்த உடனே உன் திறமையை பயன்படுத்தி எவ்வளோ அருமையாக அந்த டிஷர்ட்ஸ்லாம் வியாபாரம் பண்ணியிருக்கிற. நம்ம கடையில் ஒரு மாதம் எவ்வளோ லாபம் வருமோ அந்த காசை நீ ஒரே நல்லா சம்பாரித்து வந்திருக்கிற. இந்த அளவுக்கு திறமையை வச்சுக்கிட்டு ஏன் நீ வீணடிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்குள்ளே இருக்கிற திறமையை அந்த பையனுக்கு திரையிட்டு காட்டுறாரு. அதுக்கப்புறமா தான் அந்த பையனுக்கு அவனுடைய ஒர்த்து என்ன அப்படிங்கிறதே புரியுது. அன்னையிலிருந்து ரொம்ப கடினமாக உழைக்க ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பிஸ்னஸ் டெவலப் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதராக உருவெடுக்க ஆரம்பிச்சிட்டான். இது போல தாங்க நம்மளுடைய மதிப்பு என்னன்னு தெரியாமலே நம்ம நிறைய இடங்கள்ல அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுக்கிட்டு இருப்போம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்குள்ளாருமே நிறைய விதமான விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கும். அதை நீங்கள் சரியாக கண்டுபிடிச்சிங்கன்னா போதும், கண்டிப்பாக எல்லாருமே ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக உருவெடுக்கலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.